நீங்கள் தினசரி சாப்பிட்ற முதல் உணவு வந்து பிறருக்கு தான் கொடுக்கணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் முதல் உணவு திட உணவுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி அப்படின்லாம் இல்லாமல் திரவ உணவு ஓகே விட்டுருங்க. திட உணவு நீங்கள் சாப்பிட்ற முதல் திட உணவு அது வந்து பிறருக்கு கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும். தினமும் இதை ஒரு கட்டுப்பாடாகவே வச்சுருக்கணும். தினமும் காலையில் ஒரு 10-11 மணிக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுடைய முதல் கடமை எது தெரியுமா? நம்முடைய தொழில் தான் நம்முடைய முதல் கடமை. அந்த கடமை என்ன அப்படின்னா உணவு தான். உணவை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயம் தான் நமது முதல் கடமை. கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்க வேண்டும். அந்த தொழில் என்கிற கடமையை செய்துவிட்டு தான் அந்த காலையில் உணவையே நம்ம உண்ணணும். அப்படி உண்பதற்கு முன்பு கூட நம்ம பிறருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம உண்ணணும். யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ உங்கள் நண்பரோ யாரோ ஒருத்தர் பிறருக்கு ஒரு உணவை கொடுத்துட்டு தான். திட உணவு தண்ணி குடிங்க, அல்லது வந்து திரவ உணவு ஏதாவது தேநீர் சாப்பிட்றீங்கன்னா விட்டுருங்க. அல்லது ஒரு தண்ணி குடிக்கலாம், தண்ணி வந்து குடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு திட உணவு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற முதல் திட உணவு எப்போ சாப்பிடணுன்னா பிறருக்கு கொடுத்த பிறகு தான். எப்போவுமே காலை உணவு ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா காலையில் நம்ம கடமையை செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். கடமைன்னா என்னது? சாப்பிடுவதற்கான கடமைங்கிறது உணவை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயம் தான் சாப்பிடுவதற்கான கடமை. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதுதான் உங்கள் கடமை. சாப்பிடுவதற்காக நீங்கள் செய்கிற கடமை, உணவுக்காக நீங்கள் செய்கிற கடமை இது. உங்கள் தொழில் தான் நீங்கள் உணவை உண்பதற்காக நீங்கள் செய்கிற கடமை. அப்போ அந்த தொழிலை செஞ்சிட்டதுக்கப்புறம் அதில் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சாயந்தரமாக தான், அப்படி சொல்லலை, ஒரு 2 மணி நேரமாக செஞ்சுருங்க. செஞ்சிட்ட பிற்பாடு தான் நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிடணும். கடமையை செய்கிறதுக்கு முன்னாடியே, தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடாதீங்க. தொழிலை செய்யவும் முடியாது. தொழில் செய்வதற்கான மனநிலையும் கிடைக்காது, தொழில் செய்வதற்கான காரணமும் இல்லை. ஏன்னா நீங்கள் தொழில் செய்கிறதே சாப்பாட்டுக்காக தான். அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். நாம் ஏன் தொழில் செய்கிறோம், தொழில் செய்வதற்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். தொழில்ங்கிறது எல்லா உயிரினங்களுமே செய்யுது. ஆடு மாடு கூட உணவை தேடுதில்ல, அதுதான் தொழில். அவைகளுக்கான தொழில் என்பது அதுதான் தொழில். உணவை தேடுவது தான் அவைகளுக்கான தொழில். மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உள்ள இயந்திர அறிவியல்கள் வெவ்வேறு வேலைகளை செய்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிஷியனாவோ, பிளம்பராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, கலெக்டராகவோ, எம்எல்ஏவோ, விஞ்ஞானியாகவோ, டாக்டராகவோ, ஓட்டுநராகவோ, மெக்கானிக்காகவோ ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவை வாங்குறாங்க. அப்படின்னா என்னது? அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு தேவையான உணவை உண்பதற்காக தான் அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க. அப்படின்னா நீ வந்து முதல்ல காலையில் எழுந்த உடனே வேலையில் போய் செய்ய ஆரம்பிச்சிரு. ஒரு 6 மணிக்கே வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். உன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒரு 6லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரமாவது அந்த வேலையை செய்யும்போது ஒரு 9 மணிக்கு சாப்பிட்லாம். அல்லது 7 மணிக்கு வேலையை ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கு காலை உணவை சாப்பிட்லாம். 7 மணிக்கு நீ வேலையை ஆரம்பிச்சிடணும், உன் தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அதுதான் கடமை. நீ சாப்பிடுவதற்காக நீ செய்கிற கடமையை செய்து பலனை எதிர்பார்க்கணும். கடமையை செய்யாமலே நீ சோறு சாப்பிடக்கூடாது. சோறை வந்து எப்பவுமே சாப்பிடு. கடமையை செய்யாமலே நீ உணவு உண்ணக்கூடாது. அதுதான் வந்து அப்போ வந்து நீ வந்து தொழில் ஆரம்பிச்சிடணும். ஒரு 10 மணி வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் நீ சாப்பாடே சாப்பிடணும். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு காரண காரியத்தோட எதுக்கு நம்ம அந்த தொழிலை செய்கிறோம், ஒரு கடமையை செஞ்சிட்டதுக்கப்புறம் தான் பலனை எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 10 மணிக்கு நல்லா பசிக்கும். 10-11 மணிக்கு அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அப்படி பசிக்கும்போது கூட நீங்கள் முதல் உணவு சாப்பிட போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த உணவில் நீங்கள் சாப்பிட்ற முதல் உணவு வந்து பிறருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். அது யாராக வேணா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பி யாராக இருக்கலாம், அக்கா தங்கச்சி யாராக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க, உங்களுக்கு வந்து அதிக பழக்கம் இல்லாதவராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே பிறருக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும் முதல் உணவு. இது வந்து ஏதோ செயற்கையாக நம்ம வந்து மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது அப்படி கிடையாது. இது ஒரு தாய்மை பண்பு என்பது சொல்லலாம். ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாய்மையே அது ஒரு பருவம் தான். எப்போவுமே அவங்க தாயாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பிற உயிரினங்களை பாருங்கள், ஒரு ஆடோ மாடோ எப்போ தாயாக இருக்குது, அந்த குட்டியை இப்போ குட்டியை ஈந்து விட்டு அதை கொஞ்ச காலத்துக்கு தான் அது தாயாக இருக்குது. அப்புறமா அந்த குட்டி போனதுக்கப்புறம் இது பழையபடி பசுமாடாக மாறிடுது. அது மாதிரி ஒரு நாய் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி நடந்து தானாகவே வாழ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அது தாயாக இருக்குதே தவிர
அப்புறம் அந்த நாய் வளர்ந்து தனியாக உணவை தேடிட்டு போயிடுச்சுன்னா அப்புறமா அதுவும் அந்த நாய் வந்து தாயாக இருக்கிறதில்ல. அப்புறம் பழையபடி அது ஒரு நாயாக ஒரு தாய்மை உணர்வு இல்லாத ஒரு நாயாக மாறிவிடுகிறது. அப்புறம் பழையபடி தாய்மை உணர்வு இல்லாத ஒரு நாயாக அது மீண்டும் மாறிவிடுது. அதனால் தாய்மை என்பது ஒரு பருவம் தான். அது குழந்தை பருவம் எப்படி ஒரு பருவமோ அது மாதிரி தாய்மை என்பதும் ஒரு பருவம் தான். அதனால் எப்போவுமே அவங்க தாயாகிட்டாங்கன்னா எப்போவுமே அவங்க ஆனால் மனித உறவுகளில் நம்ம வந்து குடும்பமாக வாழ்கிறதுனால, குடும்ப உறவுகள் எப்போவுமே ஒன்றா வாழ்கிறதுனால எப்போவுமே அந்த தாய்மையை நம்ம பாதுகாக்கிறோம், தாய்மை உணர்வையே பாதுகாக்கிறோம். தாய்ங்கிற அதாவது தாயாகிட்டாங்க ஒரு வாட்டி அவங்க தாயாகிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் எப்போவுமே அவங்க தாயின்னே நினச்சி அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்கள வந்து மதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தாய்மை பருவத்தை பாதுகாக்கிறாங்க. இந்த மனித உயிர்களில் தான் தாய்மை பருவத்தை பாதுகாக்கிறாங்க. தந்தை பருவம் என்பது தந்தையாகி விட்டாலே அவ்வளோதான், கடைசி வரைக்கும் நீ தந்தையாக தான் இருக்க போகிற. அது மாதிரி மகளுக்கோ தந்தையாவோ அல்லது பேர பிள்ளைகளுக்கு நீ தாத்தாவாகவோ கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான் உன்னுடைய நியதியாக இருக்குது. அது மனித வாழ்க்கையில் மட்டும்தான். அது மற்ற உயிர்களில் அந்த குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் தான் அது தாய். அப்புறம் தாத்தா பாட்டி உறவுலாம் பிற உயிரினங்களில் கிடையாது. இருக்கலாம், அது வந்து தெரியாது, வெளிப்படையாக நீ வந்து கடைப்பிடிக்கணும்ல. ஒரு தாய்மை என்பது பிற உயிரினங்களில் தெரியுது. ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா அது தாய் நாயின்னு தெரியுது. குட்டிகளுக்கு பால் விட்டுது, பாதுகாக்குது, அழுது, அந்த காலகட்டங்களில் தான் அது தாயாக இருக்குதே தவிர எப்போ 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான். அப்புறமா அந்த சின்ன நாய்க்குட்டிகள்லாம் தன்னந்தனியாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா, தானாகவே உணவு தேடிக்க ஆரம்பிச்சிட்டுனா அப்புறம் அது தாய்ங்கிற அந்த உணர்வை தாயின்னு தன்னை உணராமல் அப்புறம் தான் ஒரு தாய்ங்கிறதே மறந்துட்டு தான் அது வந்து தானாக போயிடுது. அந்த குட்டி தனியாக போயிடுது, தாய்ங்கிறது தனியாக போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு என்ன ஆனாலும் இந்த தாய் நாய்க்கோ அல்லது தாய் மானுக்கோ தாய் ஆடுக்கோ தாய் மாடுக்கோ எதுவும் கவலை கிடையாது. அதனால் வந்து அந்த மாதிரி தான் ஆனால் மனித உறவுகளில் தான் தாய்ங்கிற பருவத்தை நம்ம பாதுகாக்கிறோம், கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறோம். அதுவும் எப்போ தெரியுமா, உண்மையிலே தாய்ங்கிற பருவம் உண்மையிலே மனித உயிர்களில் இந்த ஒரு 16 வயசு வரைக்கும் தான். அந்த குழந்தைகளை வந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு வந்து ஒரு 16 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தேவை. அது வரைக்கும் தான் தாய்ங்கிற பொறுப்பு ஒரு மனித உயிர்களிடம் தாய்ங்கிற அந்த உணர்வு, தாய்ங்கிற அந்த பருவம் எது வரைக்கும் நீடிக்குன்னா அதுக்கும் மனித உறவுகள்னு சாகிற வரைக்கும் அவங்க தாயாக இருப்பாங்க. தாய்னா என்னென்னா அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அது வரைக்கும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற பொறுப்பு தான் தாய்மை பொறுப்பு. அது அப்போது தாய்மை பொறுப்பு. நீ ஒரு குழந்தைக்கு 16 வயசுக்கு அப்புறம் நீ தாயாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அந்தளவுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு குழந்தைகளிடம் உனக்கு அந்தளவுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது. 16 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை நீ பாதுகாக்கணும். அந்த குழந்தைகளுக்கு தேவையான முடிவுகளை நீ பெற்றோராகிய அந்த தாய் தந்தையர் எடுக்கணும். அப்போ தான் உனக்கு அந்த தாய் தந்தை என்பகிற அந்த பொறுப்பிற்கான அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறது. ஒரு 16 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகள் தனது தேவையை தனது விருப்பப்படி தான் அவங்க வாழணும். அதுக்கு அந்த தாய்க்கோ தந்தைக்கோ குறுக்க அந்த தாயோ தந்தையோ குறுக்க வந்து நிற்கக்கூடாது. அந்த குழந்தைகள் விருப்பத்துக்கு மாறாக அந்த பெற்றோர்கள் செயல்படக்கூடாது. அந்த 16 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய விருப்பத்தையும் முடிவுகளையும் அந்த பெற்றோர் எடுக்கலாம். அப்போ அது வரைக்கும் தான் அவங்க தாய்மை உணர்வோடு இருப்பார். தாய்மை உணர்வை தாய்ங்கிற பருவம் வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் தான். நம்ம எப்போவுமே குழந்தையாக இருப்போமா, அது மாதிரி தான் தாய்ங்கிறவங்க எப்போவுமே தாயாக இருக்க முடியாது. அது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் நீ தாய். அப்புறம் நீ குழந்தை பருவத்தை தாண்டிட்டாலே அதுக்காக அப்போ தாயை வந்து நம்ம வந்து அம்மான்னு தானே கூப்பிடுறோம், எப்போவும் நம்ம அம்மான்னு தானே கூப்பிடுறோம். ஆனால் அதுக்கு வந்து அந்தளவுக்கு பவர், அந்த குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் தாய்க்கு பவர், அதிகாரம். அதுக்கப்புறம் வந்து அவங்க முன்னாள் தாயாக ஆகிவிடுகிறார். முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் தாய், என்னுடைய முன்னாள் தந்தை. அப்புறம் இந்நாளில் யார் உனக்கு தாய் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அப்படி அந்த மாதிரியும் கேட்டுறக்கூடாது. அதனால் என்றைக்குமே அவங்க தாய் தந்தை தான், அதிகாரம் இல்லாத தாய் தந்தையர் அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அதிகாரமும் இருக்குது ஒரு தாய் தந்தைக்கு. அப்புறமா ஒரு தாயோட பேச்சை கேட்கணும்ல, தாயோட வழிநடத்தல், தாயிட்ட வந்து ஐடியா கேட்கணும். நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திப்பாங்க, அந்த பிள்ளைகள் சந்திப்பாங்க. எல்லா காலகட்டங்களையும் தாய் என்ன சொல்கிறாங்க, தந்தை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவுரை கேட்டு தான் ஆகணும். ஆனால் ரொம்ப அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு 16 வயசுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு 16 வயசுக்கு அப்புறம் அந்த தாய்க்கோ தந்தைக்கோ அந்த பிள்ளைகளிடத்தில் பெரிய அதிகாரம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தாய்ங்கிறது ஒரு பருவம் தான், அதிகாரமுள்ள பருவம் என்பது ஒரு 16 வயசு வரைக்கும். ஒரு குழந்தைகளுக்கு 16 வயசு ஆகிற வரைக்கும் தான் அந்த தாய் தந்தைக்கு அதிகாரமுள்ள ஒரு பருவம் அது. அதுக்கப்புறம் அதிகாரம் இல்லாத ஒரு தாய் தந்தையாக அவர்கள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளிடத்தில் அவர்களுக்கு பெரிய அதிகாரம் எதுவும் கிடையாது.
வெறும் அன்பு பாசம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதிகாரம் இல்லாத அன்பு பாசம் மட்டும்தான் அந்த பிள்ளைகளிடத்தில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு 16 அந்த பிள்ளைகளுக்கு 16 வயது ஆகும் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் மனுஷங்க யார் அப்படின்னா, பிற உயிர்களுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தாய்மை உணர்வோடு எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள். அதாவது அப்பான்னா யாருன்னா, அவரும் ஒரு ஆண் வடிவில் உள்ள ஒரு தாய், ஆண் வடிவில் உள்ள ஒரு தாய். தாய்மை பண்பு தான் மனித பண்பு. அதாவது தாய்மை என்பது ஒரு பருவம் தான். அது ஒரு பருவத்தில் தான் அப்படிப்பட்ட பண்பு இருக்கும். ஒரு பிற உயிரினங்களாக இருக்கட்டும், அது பிற உயிரினங்கள் அந்த சேய் என்கிற பருவம் இருக்கிற வரைக்கும் தான் தாய் என்கிற பருவம் இருக்கும். தாயிடம் அந்த தாய் என்கிற பண்பும் அந்த உயிரினத்திடம் இருக்கும். தாய் என்பது ஒரு பருவம் சார்ந்த ஒரு பண்பு. குழந்தை பண்பு இருக்குல்ல, குழந்தையாக இருப்பாங்க. அப்போ குழந்தையாக இருக்கிறது எப்போவுமே குழந்தையாக இருக்க மாட்டாங்கள்ல, அதே மாதிரி எப்போவுமே ஒருத்தர் தாயாக இருக்க முடியாது. ஆனால் அது தான் மனுஷங்க. அப்போ மனுஷங்களுக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தாய்மை பண்பு தான். தாய்மை பண்பையே எப்போவுமே அவங்க தாய்மை பண்போடே இருக்காங்க. அதுதான் அவங்க கற்றுக்குறாங்க. எது இந்த மனித பண்புலே உயர்ந்த பண்பு அப்படின்னா தாய்மை பண்பு என்பதை என கற்றுக்கொண்டு, தாய் தான் நம்பிக்கைக்குரியவர் இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த நட்பாக இருக்கட்டும், எப்போ நம்பிக்கை வரும்னா ஒருத்தர்கிட்ட அந்த தாய்மை பண்பு இருந்தால் தான் நம்பிக்கை வரும். ஒரு தந்தையாக இருந்தாலும் அவரிடம் அந்த தாய்மை பண்பு இருக்கா, அதுதான் நம்பிக்கைக்குரிய பண்பு அது. அப்போ ஒரு சகோதரனாக இருந்தாலும் அவர் மீது உனக்கு எப்போ நம்பிக்கை வரும்னா அவரிடம் அந்த தாய்மை பண்பு இருக்கிறதா. தாய்மை பண்புன்னா என்ன? அதாவது அந்த உணவு இருக்குல்ல, முதல்ல அவங்க சாப்பிட மாட்டாங்க. தன்னுடைய சேய்க்கு கொடுத்துட்டு தான், அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு தான் அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. மீதம் இருந்தால் சாப்பிடுவாங்க. எப்போவுமே சுயநலம் பாராமல் அந்த பிறர் நலம் பேணுகிற அந்த ஒரு மனப்பான்மை. தன்னை போலவே பிறரும் இருப்பாங்க, தனக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் பசிக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் தாய்மை பண்பு என்பது. அப்போ இதுதான் நம்ம ஒரு மனுஷங்க மேலே நமக்கு நம்பிக்கை வருதுன்னா எதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட அந்த தாய்மை பண்பு இருக்குதா, அந்த பண்பு இருந்தால் தான் அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வருது. அப்போ தான் உறவு முறை ஏற்படுது. சகோதரராக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அந்த தாய்மை பண்பு தான் மனித பண்பு. ஆனால் தாய்மை பண்பு என்பது இப்போ பிற உயிர்கள்ட்ட தாய்மை பண்பு இல்லையா? இருக்குது. எப்போ இருக்குதுன்னா, ஒரு குட்டியை, ஒரு ஆடு ஒரு குட்டி போடுதுன்னா அது குட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அது தாய். அது வளர்ந்து தானாகவே இலைதழைகளை தேடி சாப்பிட போயிடுச்சுன்னா அப்புறம் அது தாயாக இருக்கிறது இல்லை. அதனால் ஒரு நாய் குட்டி போடுதுன்னா அது குட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாய் தாய். அதுவே இந்த நாய் தன்னந்தனியாக நடந்து அதோட உணவை தேடி அலைய ஆரம்பிச்சிச்சுன்னா அது நாயாக இருக்கிறது இல்லை. தாய்ங்கிறது ஒரு பருவம் சார்ந்த ஒரு மனப்பான்மை. தன்னை தவிர அந்த உயிரினத்துக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு நாயோ ஆடோ மாடோ என்ன பண்ணுது, அந்த குட்டிகளுக்கு தாயாக இருந்து பாதுகாக்குது. அவைகளை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த இது. அப்போ மனித உயிர்களிடம் இந்த தாய்மை இதை மனுஷங்க கற்றுக்கிறானுங்க. மனுஷங்க கற்றுக்கிட்டு மனுஷங்கக்கிட்ட சந்தேகம் அதிகமாக இருக்கும். அதாவது அப்போ அந்த தாய்மை பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் அது நம்புகிறாங்க மனுஷங்க. அவங்கள தான் உறவினர்களாகவோ, நண்பர்களாகவோ, தோழிகளாகவோ, அப்பாவாகவோ, அம்மாவாகவோ. இப்போ தாய்கிட்டே அந்த தாய்மை பண்பு இல்லைன்னா அவங்கள கூட தாயாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் தாய்மை பண்பு தான். இப்போ ஒரு நாய் நம்மகிட்டே வாலாட்டிக்கிட்டு நிற்கிது, நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அது தாய்மை பண்பு. நம்ம சாப்பாடு போடுறோம்ல, அது தாய்மை பண்பு. பிற உயிரினங்களிடம் அந்த தாய்மை பண்பு தாயாக இருக்கும்போது தான். அது அதோட குட்டியோ குஞ்சோ ஏதோ ஒன்று சேயாக இருக்கும்போது தான், குட்டியாக இருக்கும்போது தான் அது தாயாக இருக்குமே தவிர, அந்த குட்டி வளர்ந்துருச்சு அது தானாகவே தனது உணவை தேடிக்கணும்னா அப்புறமா அது தாயாக இருக்காது. அப்போ மனித உயிர்கள் எப்போவுமே தாயாக ஒரு உறவு ஏற்படுது. நண்பர்கள் அப்படின்னா அவங்ககிட்ட எதை பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட தாய்மை பண்பு இருக்குது. அப்போ தான் அவங்க நம்புகிறாங்க. ஒரு நாய்க்கு நம்ம சாப்பாடு போடுறோம், உடனே அது வாலாட்டுது. அது நம்மகிட்ட என்ன பார்க்குதுன்னா நம்மளை ஒரு தாயாக பார்க்குது. அதனால தான் ஒரு ஆடோ மாடோ பூனையோ நம்ம கோழியோ கிளியோ, ஆடு மாடு கிளி இப்படி நம்ம எதை வளர்த்தாலும் அதுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம்ல, சாப்பாடு போடுறதுனாலே அது நம்மளை தாயாக தான் பார்க்குது. அதனால தான் சிங்கம் கூட நம்மளை ஏன் நம்ம சாப்பாடு போட்டோன்னா அது நம்மக்கிட்ட நம்ம ஏன் பழகுது அப்படின்னா நம்மளை ஒரு தாயாக பார்க்குது, நம்ம மேலே நம்பிக்கை வைக்குது. தாய் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை. தாய்மைன்னா நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சிங்கம் புலிக்கு கூட நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது நம்மளை தாயாக பார்க்கும். ஒரு புலிக்குட்டிக்கு நாய் பால் கொடுத்துச்சு வச்சுங்க, அந்த நாயை தாயாக பார்க்குது, விசுவாசமாக இருக்குது. அதனால் உறவு முறைக்கு நம்ம மனித உறவு முறை
மனித உறவு முறைக்கு அடிப்படை என்னென்னா, தாய்மை பண்பு உன்னிடம் இருக்கிறதா? தாய் என்ன பண்ணுவாங்க, தான் உயிரை கொடுத்து கூட தான் குட்டியை பாதுகாப்பாங்க, விட்டு கொடுக்காது, அந்த குட்டியை விட்டு கொடுக்காது. அது மாதிரி தான் அந்த மாதிரி விட்டு கொடுக்காத உண்மையானவராக இருக்கீங்களா, நம்பிக்கையானவராக இருக்கிறார்களா? இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழகுறீங்க, உங்கள் நண்பர்கிட்ட பழகிட்டு உங்கள் நண்பரை பற்றி பின்னாடி பேசுகிறீங்க, பின்னாடி குறை சொல்கிறீங்க அப்படின்னா விட்டு கொடுக்குறீங்க. உங்கள் நண்பர்களோட எதிரிகிட்ட போய் பேசுகிறீங்க, உங்கள் நண்பரை பற்றி குறை சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பரை விட்டு கொடுத்துட்றீங்க. ஆனால் ஒரு தாய் அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்கள்கிட்ட தாய்மை பண்பு இல்லை. அப்போ அந்த நண்பர் உங்கள் பார்வையை பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். நீங்கள் விட்டு கொடுத்து பேசுகிறீங்க, புறம் பேசுகிறீங்க, இப்போ குறை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த நண்பருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வராது. அதனால் ஒரு தாய்னா என்ன, தாய்மை பண்புன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால் உறவு முறைக்கு அடிப்படை மனித உறவுமுறை. இந்த உறவுமுறையில் சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, அக்கா, பாட்டி, தாத்தா இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவங்க எல்லாருமே தாய்மை பண்பு உடையவர்கள். அதனால தான் அது உறவு முறை. அதனால தான் அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை என்பது அதனால தான் ஏற்படுகிறது. மனிதர்கள் எப்போவுமே தாய்மை, அவங்க மனித உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனித உயிர்கள் எப்போவுமே தாய்மை பண்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அண்ணனோ சரி, அண்ணனுக்கும் அந்த தாய்மை பண்பு இருக்குது, தம்பிக்கும் தாய்மை பண்பு இருக்குது, தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே அந்த தாய்மை பண்பு இருக்குது. பிற உயிரினங்கள் எப்போதுமே அவங்க தாய்மை பண்புடன் இருக்கிறதில்ல. பிற உயிரினங்கள் தாய்மை பண்பு உடையவர்களா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அவங்களால இருக்கவும் முடியாது. அவங்களுடைய உடல் அமைப்பு, இப்போ கைகால்கள் செயல்படுகிற விதம், பேசுகிற திறன் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால் பெரும்பாலும் அவங்க தாய்மை பண்பு இருந்தாலும் பெருசாக இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மனித உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனித உயிர்கள் தாய்மை பண்பு உடையவர்கள். அந்த தாய்மை பண்பு உடையவர்களில் உறுதியாக இருப்பது, அந்த தாய்மை பண்பு தான் மனித உயிர்களுடைய பலம். அது குடும்ப அமைப்பு உருவாவதற்கும் கூட்டு குடும்ப அமைப்பு உருவாவதற்கும் அதுதான் காரணம். இங்கே உறவு முறைகள் இப்போ மனித உறவோட பலமே அந்த தாய்மை பண்பு தான். அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் யாருன்னா, ஒரு அண்ணன்னா யாருன்னா ஆண் தாய். ஒரு அண்ணன்னா அதுவும் ஒரு தாய் தான். தாய்க்கு தான் இன்னொரு பேர். தாய்மை பண்புக்கு நிறைய பேர் இருக்குது. அம்மான்னு ஒரு பேர் இருக்குது, அப்பான்னு ஒரு பேர் இருக்குது, அண்ணன்னு ஒரு பேர் இருக்குது, தம்பின்னு ஒரு பேர் இருக்குது, தங்கச்சி, பாட்டி, தாத்தா, பூட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, இப்படி இது எல்லாமே தாய்மை பண்பு. அதுமாதிரி கணவன்னாலும் அவங்களும் கணவனும் தாய்மை பண்புக்கு இன்னொரு பேர் கணவன், மனைவி. இது எல்லாமே தாய்மை பண்பு தான். அந்த தாய்மை பண்பு தான் மனித வாழ்க்கைக்கு, மனித உயிர்களிடம் உள்ள ஒரு அழகு. இப்போது இந்த தாய்மை பண்பு இல்லாமல் போது பாருங்கள், அப்போ தான் மனித வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடுது, சண்டைகள்லாம் ஏற்படுது. இந்த தாய்மை பண்பு ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. தாய்மைன்னா என்னது, பாதுகாக்கிற ஒரு உயிர், பாதுகாக்கிற ஒரு பண்பு. தாய்மை பண்புன்னா என்னது, பாதுகாக்கிற ஒரு பண்பு. அதுதான் தாய்மை பண்பு. அப்படி இருக்கும்போது எப்போ நமக்கு மனுஷங்கிட்ட தாய்மை பண்பு இல்லாமல் போகுது, மனித உறவுகள் மீது நமக்கு நம்பிக்கை ஏன் இல்லாமல் போகுதுன்னா, அந்த பாதுகாக்கிற உணர்வு, தாய்மை பண்பான அந்த பாதுகாக்கிற உணர்வு என்பது நமக்கு இல்லாமல் போயிடுது. அதனால தான் இந்த சண்டையே வருது, இந்த போர்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, தாய்மை பண்பு நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, நம்மை அழிக்கின்ற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். நம்ம இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சமைச்ச உணவு. இதெல்லாம் நம்ம உடம்புல நோயை வரவழைத்து நம்மை அழிக்கக்கூடிய உணவு. அப்போ நம்ம அழிக்கக்கூடிய உணவு சாப்பிட்றதுனால நமக்கு அழிக்கக்கூடிய உணர்வு வருகிறது, அழிக்கக்கூடிய பண்பு ஏற்படுகிறது, பிறரை அழிக்கக்கூடிய பண்பு. பிறருக்கு நீங்கள் இட்லி கொடுக்குறீங்க, தோசை கொடுக்குறீங்க. ஒரு தாயே என்ன பண்ணுறா, தனது குழந்தைகளுக்கு நோயை தருகிற உணவுகளை கொடுக்குறா. இட்லி கொடுக்குறா, பூரி கொடுக்குறா, பொங்கல் பண்ணி கொடுக்குறா, பிரியாணி கொடுக்குறா. அப்படிங்கும்போது இந்த உணவு சாப்பிட்டு கடைசியில் நோய் அழிந்து போகிறார்கள் மக்கள். அப்போ அழிக்கக்கூடிய பண்பு வந்துருச்சு. அழிக்கக்கூடிய பண்பு என்பது தாய்மை பண்பு கிடையாது. அப்போ மனுஷங்க ஏன் அன்றைக்கி சண்டை போட்டு கிடக்கிறானுன்னா, இவன்கிட்ட தாய்மை பண்பு என்பது இல்லாமல் போச்சு. தாய்மை பண்பை பாதுகாக்க இவங்க தெரியல. கண்டதையும் சாப்பிட்டு, கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு இவங்ககிட்ட இருக்கிற தாய்மை பண்பு இவங்களுக்கு இல்லை. தாய்மை பண்பு இருக்கிற மாதிரி நடந்து பார்க்குறாங்க, ஆனால் முடியலை. தாய்மை பண்பு இருக்கணும் அப்படின்னா, நீ முதல்ல உனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா தான் உனக்கு தாய்மை பண்பு என்பதே இருக்கும். மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடும்போது தான் உன்கிட்ட தாய்மை பண்பு இருக்கும். அதுதான் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன்,
இந்த உணவுகளை மட்டுமே நீ சாப்பிடணும். பழங்கள் இதை சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள்கிட்ட தாய்மை பண்பு பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்த உணவுகள் தான் உன்னை பாதுகாக்கும். உன்கிட்ட நோய் எதுவும் வராது. உன் உடம்பை நீ பாதுகாப்ப, நோய் வராமல் பாதுகாப்ப. அப்போ நீ இதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பிறருக்கும் நீ தீங்கு எதுவும் செய்யலை. நோயை வரவழைக்கிற உணவுகளை நீ கொடுக்காம உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிற உணவுகளான அந்த மனித உணவுகளை பிறருக்கும் கொடுக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த தாய்மை பண்பு பாதுகாக்கப்படுகிறது. நீ பிறருக்கு உணவு கொடுக்கும்போது உன்னை பார்க்கும்போது மற்றவங்களும் உன்னிடமுள்ள அந்த தாய்மை பண்பை பார்ப்பாங்க. இன்றைக்கி ஏன் மனுஷங்கிட்ட அந்த தாய்மை பண்பு இல்லை? அதனால தான் இவ்வளோ போர். ஏன்னா இன்றைக்கி நீ பிறருக்கு உணவை எதாவது கொடுக்குற ஒரு தாயே தனது பிள்ளைகளுக்கு கொடுக்குற உணவு அது நோயை வரவழைக்கிற உணவுகளாக இருக்கிறது. நோயை வரவழைக்கிற ஒரு தாய் என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி கொடுப்பாளா? ஒரு நோயை வரவழைக்கிற உணவுகளை தனது குழந்தைகளுக்கு கொடுப்பாளா அல்லது பிறருக்கு கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் மனுஷங்கிட்ட தாய்மை பண்பு ஏன் இல்லாமல் போச்சுன்னா இந்த உணவுகளால் தான். அழிக்கின்ற பண்பு விட்டது. தாய்மை பண்பு என்பது வருவதற்கு பதிலாக சாத்தான் பேய் பண்பு வந்துருச்சு. பேய்களோட பண்பு வந்துருச்சு. மனுஷங்க கிட்ட அழிக்கின்ற பண்பு வந்துருச்சு. சாத்தானின் பண்பு வந்துருச்சு. பேய்களின் பண்பு, பிசாசுகளின் பண்பு வந்துவிட்டது. அதனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ சண்டை. அப்போது நம்ம மனித உணவுகளை நம்ம என்ன சொல்லணும்னா தாய்மை பண்புடைய உணவுகள் என்று சொல்ல வேண்டும். மனித உணவுகளை நாம் தாய்மை பண்புடைய உணவுகள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன், இதை நம்ம தாய்மை பண்புடைய உணவுகள் என்று சொல்ல வேண்டும். தாய்மை பண்பை பாதுகாக்கக்கூடிய உணவுகள், தாய்மை பண்பினை வளர்க்கக்கூடிய உணவுகள், தாய்மை பண்பை உருவாக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா உப்பு, இதெல்லாம் என்ன மாதிரியான உணவுனா தாய்மை பண்பை அழிக்கக்கூடிய உணவுகள். பேய் பண்பை, பிசாசு பண்பையும் சாத்தான்களின் பண்பையும் உருவாக்கக்கூடிய பண்புகள் தான், உருவாக்கக்கூடிய உணவுகள் தான் இந்த தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாத்தானாக வாழ விரும்புகிறீர்களா, பேய்களாகவும் பிசாசுகளாகவும் வாழ விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு தாய்மை உணர்வோடு வாழ விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் உண்ணுகிற உணவு நீங்கள் எந்த உணவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த உணவு தான் நீங்கள் எதுவாக வாழ விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதுவாக வாழ வேண்டும் என்பதை எது தீர்மானிக்கிறது? நீங்கள் எந்த உணவை சாப்பிட விரும்புகிறீங்க, எந்த உணவை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது தான் தீர்மானிக்கிறது. மாமிசத்தையும், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேய்களாகவும் பிசாசுகளாகவும் வாழ விரும்புகிறீர்கள். பேய் பண்புகளையும், பிசாசுகளின் பண்புகளையும், சாத்தானின் பண்புகளையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள். அதுமாதிரி நீங்கள் தாய்மை பண்போடு வாழணுன்னா நீங்கள் அதுக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், அப்புறம் தேன், இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட தாய்மை பண்பு இருக்கும். நான் இந்த டாபிக் எதுக்காக எடுத்து பேசணுன்னா, முதலில் நீங்கள் தினமும் சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல, திட உணவு, அதை பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. முதல் உணவு எடுத்த உடனே ஒரு நாள் விடியுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் உணவு சாப்பிட போகிறீங்க இன்றைக்கி, உடனே நீங்கள் சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான், அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. இப்படி எல்லாருமே பிறருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ணும். பிறருக்கு கொடுத்து விட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு நம்மக்கிட்ட உள்ள தாய்மை பண்பின் அடையாளமாக இருக்கும். ஒரு தாய்மை பண்பு அதுதான் பண்ணணும். ஒரு தாய்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. முதல்ல பெரும்பாலும் பாருங்கள், அந்த குழந்தைகள் வயிறு நிறைஞ்சிச்சா அப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு தாய்மை பண்பு என்பது. அதனால் மனுஷங்களோட பலமே தாய்மை பண்பு தான். அந்த தாய்மை பண்பு தான் மனித ஒற்றுமைக்கே அடிப்படை. மனித தன்மைன்னா என்ன தெரியுமா? தாய்மை தன்மை, தாய்த்தன்மை. மனித தன்மை என்றால் தாய்மை பண்பு உடையவர்கள், தாய்மை தன்மை உடையவர்கள் என்று பொருள். எவ்வளோ அற்புதமான உண்மை பார்த்தீங்களா? சூப்பர். அதனால்தான் மனித உயிர்கள் தங்களிடம் தாய்மை பண்பை பாதுகாக்க வேண்டும். அது வரைக்கும் தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது தாய்மை பண்பை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம பலமே நம்மிடம் உள்ள தாய்மை பண்பு தான். யாருக்கும் யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால் கூட நாம் இன்றைக்கி இங்கேருந்து கூப்பாடு போடுறோம்ல, ஒரு போராட்டம் நடத்துகிறோம்ல, உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் நம்ம இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறோம். அதுதான் ஒரு தாய்மை பண்போட ஒரு அடையாளம். நமக்கு என்னென்னு நாம் போயிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. பிற உயிரினங்களை பாருங்கள், ஒரு மான் வேட்டையாடப்படும் பொழுது பிற மான்கள் வேடிக்கை பார்த்துட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போய்டும். ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. மனுஷங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா மனுஷங்க விட மாட்டாங்க. இப்போ பாரு, உலகத்துக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தா இந்த உலகம் முழுக்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அந்த மனித உயிர்களோட எல்லாருமே சரி. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறிவுடையவர்கள் எப்படின்னா இந்த உலகம் முழுக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அறிவுடையவர்கள்,
அப்படி தான் நினைப்பாங்க. உலகம் முழுக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாது, யாருக்கு எதாவது துன்பம் வந்தால் அதுக்கு எதிராக போராடுவாங்க. இப்போ நான் கூட அதான் வீடியோ போட்டுருக்கேன், உலகம் முழுக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். அதான் அந்த தாய்மை பண்பு, மனித உறவுகளோட பலமே அந்த தாய். அப்போ மனுஷங்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம தப்பு பண்ணால் நமக்கு எதிராக அந்த உலகமே நிற்கும், உலகமே ஏற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க ஒரு பயப்படுவாங்க. அதனால் நம்முடைய தாய்மை பண்பு தான் நம்முடைய பலம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தாயை கடவுளாக நினைக்கணும், கடவுளாக வணங்கணும். முதல்ல தாய்மை பண்பு தான் நம்முடைய பலம் அப்படின்னா, நீ தாயை பார்த்தா கடவுளாக வணங்கணும்ல, காலை தொட்டு வணங்கணும்ல. அப்போ ஏன் வணங்கலை நீ? மறந்துட்ட. அப்புறம் அதனால தான் அப்படி மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அதை நம்ம தினம் நினைவு வச்சுக்கணும். அப்படிங்கிறக்காக தான் தாயை பார்த்தா காலை தொட்டு கும்பிடணும், தந்தையை பார்த்தா கும்பிடணும். தந்தை யார்? ஒரு ஆண் தாய், ஆண் வடிவில் உள்ள ஒரு தாய். அண்ணன் யார்? ஆண் வடிவில் உள்ள ஒரு தாய். அக்கா யார்? அவளும் ஒரு தாய் தான். பாட்டி யார்? அவளும் ஒரு மனைவி யார்? அவளும் ஒரு தாய் தான். கணவன் யார்? அவனும் ஒரு தாய் தான். தாய்க்கு தான் இவ்வளோ பேர், இத்தனை பேர். கொஞ்சம் லைட்டாக வேறுபடும். ஒரு அம்மானா அந்த தாய் எப்படிப்பட்ட தாயாக இருப்பா, ஒரு அக்கான்னா எந்த மாதிரி அந்த தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படியே தாய்க்கு தான் இத்தனை பெயர்கள். அதனால் நம்முடைய தாய்மை பண்பை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பலமே அதுதான். அதுக்காக தான் தாயை கடவுளாக வணங்கணும், பெண்களை கடவுளாக வணங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவர்களை கடவுளாக வணங்கணும். பெரியவர்கள்னால் யார்? தாய்மை பண்புடையவர்கள், அவர்கள் தான் பெரியவர்கள், கடவுள்கள். கடவுள் பண்பு, கடவுள்னா யார்? தாய்மை பண்பு உடையவர். கடவுள்னா யாருன்னா, கடவுளின் பண்பு என்ன தெரியுமா? கடவுளுக்கு என்ன குணம்? தாய்மை குணம். தாய்மை பண்புடைய அத்தனை பேரும் கடவுள்கள் தான். மனுஷங்க அத்தனை பேரும் தாய்மை பண்புடையவர்கள் என்றால் அத்தனை பேரும் கடவுள்கள் தான். அதனால் தாய்மை பண்பை போற்ற வேண்டும் என்பதற்காக, தாய்மை பண்பு தான் நமது பலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தினசரி சாப்பிட்ற முதல் உணவு எது தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். அப்படி கொடுக்காமல் நீங்கள் உணவு, ஒரு திட உணவு எடுத்து நீங்கள் வாயில் போடுறீங்க அப்படின்னா அது குற்றம், அது பாவம். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அப்போ 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். அவங்க இப்படி தான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கொள்கை. இது ஒரு சடங்கு மாதிரி. காக்காய்க்கு சோறு வச்சுட்டு சாப்பிடுவாங்கள்ல, அதெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். அது பித்துருக்கள் கத்துருக்கள்னு ஏதாவது கதை விட்டுட்டு கிடப்பாங்க. நீ காக்காய்க்கு சோறு இருக்கிற வரைக்கும் தான் சோறு வைக்க முடியும். நீ காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டோன்னா அதெல்லாம் அது சாப்பிடுமா? அது சோறு இருக்கிறதுனால சாப்பிடுது. சோறு இடையில தானியங்களே சாப்பிடக்கூடாது. மனுஷங்க தானியங்களே சாப்பிடக்கூடாது. தானியம் என்பது மனித உணவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மாமிசமும் மனித உணவு கிடையாது. அப்புறம் நீ எப்படி காக்காவுக்கு சோறு வைப்ப? சோறு வைக்கிறதுக்கு, காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்கு நீ என்னத்தை சாப்பிட்றியோ அது நீ சோத்தை சாப்பிடும்போது தான் அதுக்கு நீ வைக்க முடியும். நீ சோறே சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி அப்போ நாம் என்ன சாப்பிட்றோமோ அது காக்காய்கள் சாப்பிடாது. இனிமே ஒரு காலங்களில் எதிர் ஒரு காலங்களில் நாம் சாப்பிட்ற உணவு எது இருக்கும்? தானிய உணவு சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம், மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெல்லாம் சாப்பிட மாட்டோம், உப்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை தான் சாப்பிடுவோம். பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள் இதுதான், தேன் தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் இந்த காக்காலாம் சாப்பிடாது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, நாம் சாப்பிட்ற உணவு மனுஷங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். உணவு பிறருக்கு கொடுத்து விட்டு சாப்பிடணும். அதனால என்ன நம்ம தெரியணும் அப்படின்னா, அது பாருங்கள் எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உணவு யாருக்காவது கொடுக்கணும். உன் குழந்தைகளுக்கு, வீட்டில் உன் குழந்தைகளுக்கு ஒருத்தருக்கு மாற்று ஒருத்தருக்கு கொடுக்கலாம். ஒரு வீட்டில் உள்ள எல்லோரும் அண்ணன் தம்பி கொடுக்கலாம், தம்பி அண்ணனுக்கு கொடுக்கலாம், அம்மாவுக்கு பிள்ளைகள் கொடுக்கலாம், பிள்ளைக்கு தாத்தாவுக்கு பாட்டி கொடுக்கலாம், பாட்டிக்கு பேரன் கொடுக்கலாம், பேத்தி கொடுக்கலாம். இப்படி அந்த குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு நடைமுறை பார்த்தீங்களா? இது ஏதோ சும்மா சடங்கு கிடையாது, மூட நம்பிக்கை சடங்கு கிடையாது, காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்படியெல்லாம் இப்படி ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அந்த உலகம் முழுக்க எல்லாருமே அப்படித்தான் நடந்துப்பாங்க அப்படின்னா அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு அறிவுபூர்வமான ஒரு நடைமுறை, இது அறிவுபூர்வமான ஒரு சடங்குன்னு கூட சொல்லலாம். இப்படி தான் ஒரு பகுத்தறிவு நடைமுறை இது. அப்போது ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உணவு பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பிடும்போது அம்மாவுக்கு பையனுக்கு பேரனுக்கு பாட்டி, தாத்தா, பாட்டின்னு முதல் உணவு அது சின்னதாக ஒரு ஆப்பிள் துண்டு, ஒரு கொய்யாப்பழம், சின்னதாக ஒரு கொய்யாப்பழம் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தாங்க ஒரு தக்காளி பழம், ஏதோ ஒன்று பிறருக்கு கொடுக்குறாங்க. முதல் உணவு எனக்கு கொடுக்குறாங்க, முதல் உணவு எனக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்லாம் பெருமை பேசிப்பாங்க. என் மகன் இருக்கானே, அவன் உணவு என் வாயில் ஊட்டிட்டு தான் அவன் போவான், அவனுக்கு அம்மாவுக்கு கொடுத்தா தான், அந்த மாதிரி எல்லாம் பெருமை, அந்த மாதிரி கதைகள்லாம் வர ஆரம்பிக்கும் பாருங்க. பேத்தி பாட்டிக்கிட்ட சொல்லுவாள், பாட்டி எனக்கு உணவு நீங்கள் காலையில் எனக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லைனா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் உருவாகும்.
அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணுவார், என் உணவு என் பொண்ணுக்கு தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரியெல்லாம் வந்து அது மாதிரியெல்லாம் இருக்கும். அது மாதிரி நடைமுறைகள்லாம் வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் இது வந்து என்னென்னா, ஒரு மனித உறவுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும், ஒரு பாச பிணைப்பை ஏற்படுத்தும். தாய்மை பண்பை போற்றுவதற்கு இது உதவி செய்யும். ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இது எக்காலங்க யார் வேணாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க இதுக்கு. ஒவ்வொருத்தரும் இப்போ காக்காய்க்கு ஏன் சோறு வைக்கிறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது பித்ருக்கள் அல்லது காகம், அதுவும் ஒரு பறவை தானே. ஏன் காக்காவுக்கு மட்டும் சோறு வைக்கிறீங்க, ஏன் கோழிக்கு வைக்க வேண்டியதுன்னு அல்லது குருவிக்கு வைக்க வேண்டியதுன்னு, காக்காவை மட்டும் ஏன் கூப்பிட்றீங்க? அப்போ அது மூட நம்பிக்கையாக சில கதைகள் கதை கட்டுறாங்க. அப்படிப்பட்ட சடங்கு இல்லை இது நான் சொல்கிறது. இது வேறு மாதிரி. இது அறிவுபூர்வமான அணுகுமுறை இதில் இருக்குது. மனித ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை இதில் இருக்கிறது. ஒரு தாய்மை பண்பு தான் இது அப்படின்னு எப்போவுமே அவங்க உணர்வாங்க. ஏன் கொடுக்குறோன்னா இது வந்து தாய்மை பண்பு. மனித உயிரோட பண்பு என்கிறதுனா மனிதத்தன்மை, மனித பண்பு, இதெல்லாம் தாய்மை பண்பு. மனிதத்தன்மை என்றால் தாய்த்தன்மை, அம்மாவின் அப்படி சொல்லலாம்.